சிவேல் முருகருக்கு அரோகரா, ஞானவேல் முருகருக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகருக்கு அரோகரா. திருச்செந்தூர் சேனல் பக்த கோடிகள் அனைவருக்கும் திருச்செந்தூர் முத்துகார்த்திகேய சர்மாவின் பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் குருவாசர புண்ணிய காலம். அதாவது கோவிலில் காலையில் கூட்டம் ஃபுல்லாக இருந்ததுங்க. இப்போ கோவிலில் கூட்டமே இல்லை. பட் நாளைக்கு எப்படி இருக்குது தெரியல. நாளைக்கோடைய இதை நாளைக்கு பார்ப்போம். 2 நாளாக வீடியோ போட முடியல. இப்போது வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து இந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் ஆதரவு தாங்க. அதாவது பன்னீரல விபூதின்னு இப்போது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்கேம் மாதிரி நடந்துட்டுருக்கு. நீங்கள் பன்னீரல விபூதியை என்ன பண்ணணும், யார் தருவா, யார்கிட்ட வாங்கினா பலன் அப்படின்னு பன்னீரல விபூதியை பற்றி இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு வீடியோ தாங்க இது. பன்னீரல விபூதி கோவிலில் அதாவது இள விபூதிங்கிறது ஸ்கேம் நடந்துன்னு இருக்குங்க. யாரை பார்த்தாலும் இள விபூதி எனக்கு ரூபா போட்டு விட, உங்களுக்கு நான் போட்டு விட்றேன் அப்படி இப்படின்னு எல்லாரும் கிளம்பியிருக்காங்க. அதாவது இள விபூதியோடைய மகத்துவத்தை தெரியாமல் யாரும் யார்கிட்டையும் வாங்காதீங்க. இள விபூதியோட மகத்துவம் என்னன்னா, கோவில்லேருந்து சுவாமியோடைய பாதத்தில் 24 மணி நேரமும் அங்கே இருந்து சுவாமிகிட்டேருந்து கிடைக்கக்கூடிய பொற்பாதத்தில் இருக்கக்கூடிய அபூர்வமான பிரசாதத்தை தயவு செய்து ஸ்கேம் பண்ணி யார்கிட்டையும் கொடுக்காதீங்க. இந்த இலையோடைய மகத்துவம் என்னன்னா, பன்னீர் இலை விபூதின்னு சுவாமியோடைய 12 கையும் 12 நிறம்பாக அதில் கோடு கோடாக இருக்குங்க. இந்த இலை விபூதியை தயவு செய்து சொல்கிறேன், யாருமே அவங்க வீட்டில் நிறைய பேர் லேடிஸ்லாம் இருப்பாங்க, அந்த தீட்டோடு கொடுக்கக்கூடாது. தீட்டோட இலை விபூதி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் பாவம் கிடைக்குங்க. இந்த இலை விபூதியை கோவில்லேருந்து சுவாமி பொற்பாதத்திலேருந்து எடுத்து அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி தரக்கூடிய அர்ச்சகர் திருஸ்வதந்திரர்கள் சொல்லக்கூடிய திருச்செந்தூரில் சுவாமியை தொட்டு பூஜை பண்ணக்கூடிய திருஸ்வதந்திரர்கள்ட்ட மட்டுமே இந்த பிரசாதம் வாங்கினா உங்களுக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது, உங்களுக்கும் உலகக்ஷேமத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. இந்த இலை விபூதியை தயவு செய்து ஸ்கேம் பண்ணி யாரும் கொடுக்காதீங்க. எல்லோரும் திருச்செந்தூரில் சுவாமி பாதத்திலேருந்து எடுத்து தவம் இருந்து அவளுக்கு குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண வரம், தொழில் வியாபார அபிவிருத்தி, வியாதி சர்வரோக நிவாரணி சொல்லக்கூடிய அபஸ்மார குஷ்டக்ஷயார்ஷ பிரமேக ஜொரோன்மாத குள்மாதி ரோகான் மகாந்தஹ பிசாசாச்ச சர்வே பவத் பத்ர பூதிம் விலோக்யக்ஷணா தாரகாரே திரவந்தே அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணிய புஜங்கத்தில் சொல்லக்கூடிய அபூர்வமான ஸ்லோகம். இந்த இலை விபூதியை எவர் ஒருவர் சுவாமி பாதத்திலேந்து எடுத்து அர்ச்சகரிடம், திருஸ்வதந்திரர்கள் சொல்லக்கூடிய அர்ச்சகரிடம் பெற்று உரிமையான இடத்திலேருந்து பெற்று எவர் ஒருவர் இந்த இலை விபூதியை நம்பிக்கையுடன் சாப்பிட்றாரோ அவளுக்கு உலகத்தில் தீர்க்க முடியாத வியாதியான அபஸ்மாரம், குஷ்டம், க்ஷயம், ரோகம், ஜொரம், குல்மம்னு அத்தனை வியாதியும் குணமாகிறதுங்க. சர்வரோக நிவாரணின்னு பெயருங்க. அதனால் எல்லாரும் குரியர் அனுப்புகிறாங்க, 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வாங்காதீங்க. இங்கே திருஸ்வதந்திரர்கள்ட்ட இருக்கக்கூடிய அர்ச்சகரிடமே வாங்கக்கூடிய ஒரு அபூர்வமான மகா பிரசாதம், எந்த ஊர்லேயும் கிடைக்காத பிரசாதம். சரியா? அதனால் எல்லோரும் அவர்கள்ட்ட வாங்க பத்திரமா. வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா, ஞானவேல் முருகருக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகருக்கு அரோகரா, திருஸ்வதந்திர மூர்த்திக்கு அரோகரா.